ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை கேட்கிறாரா, கேட்டு நம்மளுக்கு பதில் சொல்றாரா? நம்ம வேணும் 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 வேணும்னு கேட்கும் போது ஆண்டவரை செய்யுங்க 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 ஆண்டவர்னு கேட்கும் போது கொடுத்துருவாரு. அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம்னு சொன்னா எப்படி? அப்புறம் முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்கல்ல, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் வேணும் இதுதான் வேணும் இதுதான் வேணும் சொல்லி கேட்கும் போது அவர் ஏமாத்த மாட்டாரு. ஆமா, அவர் ஏமாத்த மாட்டாரு. ஆனா அவருடைய சித்தத்தின்படி செய்யாம இருக்கிறோம்னாக்கா நம்ம தான் ஏமாறுவோம். ஆமா, ஆன்சர் கிடைக்கலையா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமா, ஆன்சர் கிடைக்காததே ஒரு பதில். கண்டிப்பா நம்மளுக்கு பதில் கிடைக்கலையா, அதுவே ஒரு பதில் தான். சோ பரவாயில்ல, அதுதான் நான் சொல்றேன்னு. இப்படி வருகிற காரியங்களை நம்ம விட்டு கொடுக்கிற தன்மை நமக்கு இருக்கணும். நான் ஏமாந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, அதை என் மனசுல இருந்து எடுத்துருங்க. எவ்வளவு காரியத்துல ஏமாந்து போறோம். மேபி சில காரியங்கள் நம்ம மனசுல ரொம்ப டைட்டா இருக்கும். இதுல ஏமாறக்கூடாது, நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சில காரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆண்டவர் கையில கம்ப்ளீட்டா விட்டுறணும். நானும் அப்படித்தான் பண்ணுவேன். ஆண்டவர் கையில கம்ப்ளீட்டா விட்டுருவேன். இதுக்கு மேலெல்லாம் எனக்கு சிந்திக்க திராணி இல்லை ஆண்டவரேன்டுவேன் நான். இதுக்கு மேலெல்லாம் எனக்கு சிந்திக்க முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல நான் உட்காந்து கவலைப்படுற முடியாது ஆண்டவர், இதுக்கு மேலெல்லாம் நான் உட்காந்து யோசித்து யோசித்து அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டுவேன். எதுக்கு அதுக்காக நான் உட்காந்து போராடி ஜோம் பண்ணி, சில காரியங்கள் ரொம்ப போராடி ஜோம் பண்ணுவாங்க சிலர்லாம். எனக்கு ஒருத்தர் தெரியும், இந்த பையன் தான் வேணும் ஆண்டவரே, இந்த பையன் தான் நான் கட்டிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்களாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அப்படியே போக 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 என்கிட்ட சொல்லி அழுவாங்க. ஒரு 20 வருஷம் அப்படிலாம் கடந்து போன பிறகு, ஐயோ ஏன் தான் நான் கேட்டனோ அப்படின்லாம் அழுத நாட்கள் உண்டு. ஏன் தான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆண்டவர்கிட்ட, அப்படியே உழுந்து உழுந்து கேட்டேன். இவங்களதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி. ஸோ சில நேரங்களில பாத்தீங்கன்னாக்கா போராடி முட்டி போட்டு உபவாசம் இருந்து டெய்லி உண்மையா உத்தமமா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்ல சில காரியத்தை. ஆண்டவரே இந்த பையன்தான் வேணும், இந்த பொண்ணுதான் வேணும் ஆண்டவரேன்ட்டு அங்க கர்த்தர் தான் சில காரியங்களை அதுக்கப்புறம் கத்து கொடுப்பாரு. அதையும் ஏற்றுக்கொள்கிற தன்மை வேணும். அதையும் ஏற்றுக்கொள்கிற, நீ தானே கேட்ட, ஆண்டு என்ன சொல்லுவார், நீ தானே கேட்ட, சரி கஷ்டப்படு அப்படின்ட்டு போயிடுவார் ஆண்டவர். ஆனா அந்த கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கு கிருபையை தருவார் நம்ம உண்மையா இருக்கிறோம்னாக்கா. இதுதான் சீக்கிரட் ஆண்டவர்கிட்ட. அந்த கஷ்டத்தை தாண்டி வரத்துக்கு நம்மளுக்கு கிருபையை கொடுத்து வழி நடத்துவார். தயவு செய்து யோசிங்க. ஏன்னா இந்த நான் சொல்ற நபர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எப்படி யோசித்தாங்கன்னு, எவ்வளோ போராடி ஜோம் பண்ணி அப்படியே ஏதோ ஒரு கஷ்டத்துல வீட்டுல வேணான்றாங்க, இவங்க வேணான்றாங்க, அவங்க வேணான்றாங்க எல்லாம் சொல்லியும், ஆனாலும் புடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில டைவர்ஸாச்சும் பண்ணிடலாமான்னு கேட்கற அளவுக்கு வந்துச்சு. அந்த லெவலுக்கு அவங்க மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. சில காரியங்களை நம்ம கேட்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு பதில் தரலையா, அதுவே பதில் தான். ஆண்டவர் நமக்கு பதில் தராரா, சந்தோஷமா ஏற்றுக்கலாம். ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். வேற எந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்று போகிறோம், சீக்கிரமாக நம்ம செபிக்கலாம் இந்த காரியத்துக்காக. ஏமாற்றங்கள் ஏமாற்றங்கள் என்னால எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது, நான் ஏன் ஏமாறுறேன் யோசித்தீங்கன்னாக்கா, ஏமாறாம வழி நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஃபேமிலிக்குள்ள அந்த ஏமாற்றங்கள் வரும்போது நம்ம ஒரு பாடம் கத்துப்போம். நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கலையே, நம்ம ஏன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்யறதோட நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையா தான் இருப்போம். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நமக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும், செஞ்சுன்னு போட்டோம். ஆனாலும் ஒரு அன்பு சொல்லும், ஏன் நானும் ஒரு பிள்ளை தானே, நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளு தானே, ஏன் எனக்கு செய்யல, ஏன் இந்த பார்ஷியாலிட்டின்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா வரும் தான். ஆனாலும் அதையும் தாங்கி கொள்ளணும். அதுக்கு மேல என்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குதுனாக்கா இதை பத்தி நான் கவலை பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏமாற்றங்கள் வரும்போது இந்த போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ள போறது, சோகத்துக்குள்ள போறது, கஷ்டத்துக்குள்ள போறது, ஏமாற்றங்கள் வரும்போது சூசைட் பண்ணிப்பாங்க. அதை தாங்கி கொள்ள தன்மை கிடையாது, போய் செத்துடலாமான்னு இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு முட்டாள்தானம். நீங்க தான் உங்க வாழ்க்கையை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல
நீங்க முடிவெடுக்கும் போது எங்கன்னா போய் செத்துடலாம், பிடிக்கல, பாய்சன் சாப்பிடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதனால, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதனால, இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஏமாற்றம் சொல்லும் போது, ஐயோ, இது உலகத்துல கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கிற சம்பவங்கள், இந்த ஏமாற்றங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறது கொஞ்சம்னாக்கா, கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது அதிகமான ஏமாற்றங்கள். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, யாராவது உங்க வாழ்க்கையில ஏமாந்துட்டு தோல்வி விட்டு இருக்கிறீங்கனாக்கா, இதுதான் முடிவு, இதுதான் வாழ்க்கைன்னு என்று ஒரு முடிவு எடுக்காதீங்க. இதுக்கு மேலேயும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு திட்டங்களையும் நல்ல ஒரு தீர்மானங்களையும் வைத்திருக்கிறாரு. கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏமாற்றங்கள் என்று நினைக்கும் போது பயங்கரமான காரியங்கள். உண்மையாவே சொல்றேன், இது ஒரு கொடுமையான காரியம் ஏமாற்றங்கள். ஏமாறாதபடி நம்ம வாழணும்னாக்கா, அந்த மாதிரி மனசை கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏன்னா ஏமாந்து இந்த உலகத்துல சோர்ந்து போறவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துல அவங்க தெரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அடுத்தது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. அவங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கை என்பது முற்றுப்புள்ளி வளைக்கிற வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்பது இட்ஸ் கண்டினியூஸ். நீ எங்க போய் நம்ம மரணத்தை சந்திக்கிறோமோ அதான் நம்மளுடைய முற்றுப்புள்ளி. வாழ்க்கை என்பது சும்மா நான் முடிச்சிடுவேன், அவள் தான் முடிஞ்சிச்சு, இதோட இனிமேல் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா நான் நினைப்பேன், நம்ம சாகுற வரைக்கும் நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ஸை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஏதோ ஒரு திட்டங்களை வச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா நான் ஏமாறாம அதை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே நம்ம சொல்லி கேட்கணும். ஏமாறும் போது பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்துல நம்ம காலை வைக்கணும். நான் தயவு செய்து இப்படி ஜோம் பண்ணிட்டு காலை வைங்க. ஆண்டவரே, நான் இதுல ஏமாற்ற நான் பார்க்க போறேன்னா என்னை இதுக்குள்ள போக்க விடாதீங்க, நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஏமாறாம நான் இருக்கணும்னாக்கா, இது உங்க சித்தப்படி எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. இல்லைனாக்கா, நீங்க இஷ்டத்துக்கு உங்க ஆசையை வச்சு நீங்க காலை வச்சீங்கன்னாக்கா, ஏமாற்றங்கள் நிச்சயம் உண்டு. ஆண்டவர்கிட்ட நான் எப்பவுமே இப்படி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்க சித்தமா இருந்தா அந்த ஆசையை எனக்குள்ள கொடுங்க. உங்க சித்தமா இருந்தா அதை எனக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அதை பத்தி நான் யோசிக்கணும். இல்லைன்னா எனக்கு கொண்டு வராதீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். அந்த ஆசையே கொண்டு வராதீங்க, தேவையே கிடையாது. உங்க சித்தம் இல்லைன்னா எடுத்து போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள், ஏன்னா சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏமாற போம் தெரிஞ்சும் அந்த காரியங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது நம்மளுடைய மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படி தாக்கிக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணும் போது அதுதான் வரும், நம்ம சாப்பிடும் போது அதான் வரும், தூங்கும் போது அந்த காரியம் தான் வரும். இந்த மாதிரி சாத்தான் வந்து நான் உன்னை ஏமாத்த போறேன் தெரியுமான்னு சொல்றது தான் இந்த மாதிரி நாடகம்லாம். சோ நம்ம ஏமாறாகாம இருக்கணும்னாக்கா, கர்த்தருடைய திட்டங்கள் சித்தங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினாதான் சூப்பரா இருக்கும். அதனால அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஏமாறாத விஷயத்துல நான் காலை வைக்கணும் ஆண்டவரே. நான் ஏமாற போறேனாக்கா, அது எனக்கு கிட்ட கொண்டு வராதீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் 7வது சங்கீதத்துல நம்ம பார்த்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில, இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, ஐயோ, இந்த தொல்லைகள் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஏமாற்றத்துலதான் ஓடி நிக்குது. எப்படி ஓடுதுன்னே தெரியாது. ஃபுல்லா ஏமாற்றத்துல ஓடி நிக்குது. அதனால ஒருத்தரை ஏமாத்திக்க வேண்டியது, ஒருத்தரை பொய் சொல்லிக்க வேண்டியது, ஒருத்தரை ஒரு பொய்யான அன்பை காட்டிக்க வேண்டியது, ஒருத்தரை இதெல்லாம் ஐயோ நான் இப்படி இருக்கும் தெரிஞ்சிருந்தா நான் விழுந்திருக்கவே மாட்டேனேன்னு சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு யோசிக்கிறது, 2 வருஷம் கழிச்சு யோசிக்கிறது. அது இல்ல. கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிற காரியம் என்னன்னாக்கா, நான் ஏமாத்த மாட்டேன், நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். கர்த்தர் நம்மளை ஏமாத்த மாட்டாரு என்னைக்குமே. கல்வாரி சிலுவையில அவர் போயிட்டு அவரு ஆணிகள் அடிச்சாங்க, எல்லாம் முள்முடி சுட்டாங்க, அவரை குத்துனாங்க, வெட்டினாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. அவர் ரத்தம் சிந்தினாரு. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு, நான் உயிரோடு திருப்பி வருவேன், நான் 3ஆவது நாள் எழுந்திருப்பேன்னாரு. அந்த இடத்துல நிறைய பேர் நம்பல. சீஷர்களே போயிட்டு அவங்க வீடுகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா யூதர்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டா தங்களை சாகடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலர்லாம் அந்த அந்த கல்லறைக்கு கூட வரல. மரியாள் கூட அன்னைக்கு கல்லறைக்கு வந்தப்போ சந்தேகத்தோட தான் வந்தேன். அவருடைய பாடியை நான் எடுத்துட்டு போக வந்தேன், எண்ணெய் ஊத்திட்டு போக வந்தேன் அப்படி சொல்லிட்டு தான் வராங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார் அந்த இடத்துல.
உயிரோட நான் வருவேனாக்கா 3வது நாள் காலையில அதிகாலையில அவர் உயிரோடு எழுந்து வந்தார். இன்னைக்கு அவர் உயிருள்ள தேவனாதான் இருக்கார். அவர் என்னைக்குமே அந்த அன்பு மட்டும்தாங்க உண்மையா. நான் இந்த உலகத்துல என்ன கேட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு அன்பு, ஏமாற்றாத ஒரு அன்பு, இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு ஏமாற்றவே முடியாது. நம்ம தான் உலகத்துல பல அன்பை தேடிக்கிட்டு போறோம். பலவிதம் பிள்ளைகளுடைய அன்பை தேடிக்கிட்டு போறோம். சொந்த பந்தங்களுடைய அன்பை தேடிக்கிட்டு போறோம். வேண்டியவ கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்க அன்பெல்லாம் தேடிக்கிட்டு போறதுனால்தான் நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம வீழ்ச்சி அடைகிறோம். நம்ம ஏமாந்து போறதுக்கு காரணமே அவருடைய அன்பை விட இவங்களுடைய அன்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துறோம். அங்கதான் ஏமாறுறோம். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வெரி பொசசிவ் காட். கர்த்தர் என்னைக்குமே நான் என்னை விட நீ மற்றவங்களை நேசிக்க நான் விட மாட்டேன். எந்த ஒரு பொருளை கூட நான் நேசிக்க நான் விட மாட்டேன். சில இடத்துல பாத்துக்கிறீங்களா, நமக்கு பொருள், ஏதோ ஒரு பொருளோ ஒரு ட்ரெஸ்ஸோ நம்ம ரொம்ப விரும்பி எடுக்கிறோம்னாக்கா அது காணா போயிடும். அது எங்கேயோ அழுக்காயிடும். அதை திருப்பி போடவே முடியாது. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் உண்டாக்குவார். ஏன்னா அதை கூட நம்ம நேசிக்க கூடாதுன்னு வர ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் நடக்காது. சோ ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்கா பல காரியங்கள்ல நான் ஏமாந்துட்டேனே ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறீங்கனாக்கா உலகத்தின் அன்பை பிடிச்சிக்கிட்டு உட்காராதீங்க. உலகத்தின் காரியத்தை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க உட்காராதீங்க. தயவு செய்து இந்த டாபிக்கை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். இந்த நாளில இந்த உபவாச ஜபத்துல ஏமாற்றங்கள் என்பது தயவு செய்து அது பிசாசு கொண்டு வர்றது. கர்த்தர் என்னைக்குமே நம்மளை ஏமாத்த மாட்டார். என்னைக்குமே ஒரு நாளும் நம்மளை ஏமாத்தினதே கிடையாது. ஆனா அவருடைய சித்தப்படி நம்ம செய்யறோம்னாக்கா நம்ம ஏமாற மாட்டோம். அவருடைய சித்தம் இல்லாம செய்யறோம்னாக்கா வேதனைகள் உண்டாங்க. அங்க அங்க கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, எல்லாமே உண்டு. சோ ஒவ்வொரு கஷ்டமும் கண்ணீரும் கவலைகளும் அது நம்மளுடைய ஆண்டுடைய சித்தம் இல்லாம செய்யறதுனால ஏற்படுகிற காரியங்கள். ஆண்டுடைய சித்தப்படி நம்ம செய்யறோம்னாக்கா அதுல ஒரு பெரிய சமாதானத்தை உண்டாக்கும். சோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இந்த காரியத்துல இந்த ஏமாற்றம் இந்த டாபிக் இந்த நாளில கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். இனி வாழ்க்கையில வரப்போற காரியங்களில ஆண்டவரே நாங்க ஏமாறாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க ஏமாறாமல் இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் உங்க பண விஷயத்த கூட நீங்க இருக்கிற காசை கூட நீங்க எப்படி வச்சு ஜெபம் பண்ணிக்கணும்னா ஆண்டவரே இந்த காசை நீங்க மல்டிபிள் பண்ணித்தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த காசு வேண்டாத இடத்துல போய் நான் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேண்டாத இடத்துல போகக்கூடாது. நம்முடைய பணங்கள் ஆசீர்வாதம் இல்லாத இடங்களில போகக்கூடாது. நம்மளுடைய பணங்கள் கர்த்தரதை ஆசீர்வதிக்கணும். நமக்கு எல்லாத்தையும் தரணும். ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரு நமக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவர். வாழ்க்கையில ஏமாந்துட்டு நின்று கொண்டு இருக்கிறீங்கனாக்கா பண விஷயங்களில, உங்க வேலை விஷயங்களில, உங்க குடும்ப விஷயங்களில, உங்களுடைய 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 பிஸ்னஸ்ல நீங்க ஏமாந்துட்டு உங்க படிப்பு விஷயத்துல நீங்க ஏமாந்துட்டாலும் நிக்கிறீங்கனாக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இந்த இடத்துல என் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, என் மைண்டை ஆண்டவரே பலப்படுத்துங்க, என்னுடைய சோலை பலப்படுத்துங்க, என்னுடைய ஆவி ஆத்மாவை பலப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம கேட்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஏமாற்றம் தான் ஒரு முடிவு கிடையாது. ஏமாற்றம் ஒரு வாழ்க்கை கிடையாது. ஏமாற்றத்தை தாண்டியும் நம்மளுக்கு கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வோம், அதை நாடுவோம். நம் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த ஆசீர்வாதம் தான் வேணும், அவங்கள மாதிரி தான் ஆசீர்வாதம் வேணும், இவங்கள மாதிரி தான் ஆசீர்வாதம் நம்ம கேட்டா அது ஏமாற்றம். ஆல்ரைட், கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்கு மற்றவங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கும்னு சொல்லி ஏமாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டங்களை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த நேரத்துல முக்கியமாக இந்த ஏமாற்றத்தை பத்தி பார்க்கும்போது நிறைய காரியங்கள், லேண்டில் மட்டும் இல்ல, பணத்துல, வாழ்க்கையில, சூழ்நிலையில, படிப்புல, நிறைய காரியங்கள்ல நம்ம ஏமாந்துட்டு போயிருக்கிறோம். நிறைய பேர் ஏமாந்து போயிருக்கிறீங்க. ஏமாற்றத்துக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன சொல்லுங்க? பேராசை. ஆசை இல்ல, பேராசை. இந்த பேராசை தான் எல்லா ஏமாற்றத்துக்கும் மூல காரணம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆமா,
எதிர்பார்ப்புகள். ஸோ அந்த பேராசையும் எதிர்பார்ப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு 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 கொடிய வியாதி. எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பேராசை இது இது இல்லைனாக்கா கண்டிப்பா நம்ம ஏமாற மாட்டோம். தயவுசெய்து ஆன்லைன்ல வந்திருக்கிறவங்க கவனிங்க. கண்டிப்பாக இது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங். அது மட்டும் இல்லாம புதிதாக வந்தவங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, த்ரெட்ஸ்ல பாக்குறீங்க, ஃபேஸ்புக்ல பாக்குறீங்க. கண்டிப்பா நீங்க புதுசா வந்தவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன். பட்டு நான் என்ன கன்க்ளூஷன் முடிக்கிறேன்னாக்கா, ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த பேராசையும் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளையும் தூர வைங்க. ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா செய்யுங்க. இந்த பெரிய வார்த்தையை நம்ம சொல்றோம்னாக்கா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். தயவு செய்து ஏமாறாதீங்க. அதனால ஏமாறாம இருக்கணும்னாக்கா கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ஏமாந்து கஷ்டப்பட்டுட்டு அதுலயே மூழ்கி கிடக்காதீங்க. விடுதலை உண்டு. நாம் அனைவரும் கண்களை மூடி செபிக்கலாம்.